இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லணுன்றது உங்களுக்கு நோக்கம். அது பாஜகவுடைய அஜெண்டா. ம். நீங்க பாஜகவுடைய ஆளா நீங்க செயல்படுறீங்க. ம். வேணா இந்த தமிழ்நாடு இதுல எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போட்டு நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்துல வேணா எதிர்க்கட்சியா வந்து உட்காந்து பேசுங்க. இதெல்லாம் ஓகே. பீகார்ல தான் உங்களுக்கு முடியல. குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டிலே ட்ரை பண்ணி பாருங்க. ம். மாநில ஒரு கூட்டாட்சியில ஒரு கவர்னர் வந்து அவருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கரை அரசியல் நிர்ணய சபையில பேசியிருக்கார். கவர்னர் as such has no constitutional duties actually. அவரோட முக்கியமான விஷயம் he has some responsibilities and duties. அவர் கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு அடிப்படையில் எந்த ஒரு பவர்ஸையும் கொடுக்கல. அவர் எந்த அடிப்படையில் செயல்படணும்னா அரசாங்கத்தோட அமைச்சரவையோட அந்த தீர்மானங்கள் படி செயல்படணும். இல்ல சட்டசபையோட தீர்மானங்கள் படி செயல்படணும். இதை தாண்டி அவருக்கு கடமைகள் என்னன்னா ஒரு புது எலெக்ஷன் நடந்து புது கவர்மெண்ட் இருந்தால் பதவியேற்பு இந்த விஷயங்கள் நடத்துறோம். யார் மெஜாரிட்டி இருக்கான்னு பார்த்து அவங்க முதலமைச்சருக்கு பொறுப்பு கூப்பிடணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த சான்சலர் இருந்து கூட வந்து பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தி விட்ட ஒரு விஷயம் அது கன்வென்ஷனாக போயிருக்கு. அது இருக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. அதை விடாம பிடிச்சின்னு அது ஒரு பிரிஸ்டீஜ் இஷ்யூவா பார்த்துட்டு அதுல விளையாடிட்டு இருக்காரு ஒரு ஆக்சுவலா.